கவனிங்க, நம்ம 2 பிராக்டிக்கல் காலையில நடத்த போறோம். எல்லாருமே கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இதுக்கு ப்ரொசீஜர் நானு கொடுத்தேன்னா என்ன தெரியல, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம எது போட்டுக்கலாம். இப்ப வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பேஸ் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு இது நடக்கும். அதாவது 10 அடிமான எண்களை 2 அடிமானமா மாத்துங்க, 2 அடிமான எண்கள் 10 அடிமானமா மாத்துங்க. ஞாபகம் இருக்குதா ஏதாவது அந்த மாதிரி விஷயம்? பேஸ் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்ப நீங்க சாதாரணமா 2 அடிமானம்னா என்ன கேட்டீங்கன்னா, அதுல வந்து 0 இருக்கும், 1 இருக்கும். ஆனா இந்த 2 நம்பர் வச்சுதான் நீங்க உலகத்துல இருக்க எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சொல்லலாம். இப்ப 0 1 இருக்குதுன்னா 2 நம்பர் ரைட். 2 எப்படி எழுதுறது? 0 2 2ன்றது கிடையாது. அந்த ராஜா வந்து 2 தான். 2க்கு கீழே தான் எல்லாருமே இருக்கு. அப்ப 0 1 0. இப்ப நம்ம 10ன்னு போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலா 2 அடிமான எண்கள்ல 1 0 போட்டாலே 2ன்னு அர்த்தம். 3ன்னா அப்ப என்ன பண்றது? 1 1ன்னு வரும். 4ன்னா என்ன பண்றது? 1 0 0. அது வந்து 4. நான் சொல்றேன் உங்களுக்கு, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல நம்ம என்ன இந்த பேஸ் அப்படின்றது எதை சொல்லுதுன்றது தெரிஞ்சுட்டு, ஐயோ இரு, நான் ஷேர் பண்ணவே மறந்துட்டு. சரி சரி சரி, நான் வந்து HDMI கேபிள் எதுக்காக கைட்டின்னு சார்ஜர் போடுறதுக்காக கைட்டின்னு அப்படியே. சரி ஓகே, சரிம்மா. எக்ஸல் கவனிங்க. இப்ப நம்ம என்ன பண்றேன், 2 அடிமானம்னா என்னன்றது லாஜிக் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். எப்படி 2 அடிமான எண்களை முதல்ல 2 அடிமானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு 10 பேஸ் நம்பர் கொடுத்தா எப்படி 2க்கு 2 அடிமானமா மாத்துறதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை நம்ம இது பண்ணிக்கலாம். ரைட்டா? இது வரட்டும். ஏமா இல்ல அதுக்கு போறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுன்னு போனா தானே நல்லது. எதுவுமே தெரியாம போய் விண்டோஸ் ஆர் சிஎம்டி கொடுத்து போயிடுவியா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு. பேஸ் கன்வர்ஷனை பத்தி முதல்ல தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா சிஎம்டி போறோம். 2 பிராக்டிக்கல் இருக்குது. ஆனா ரெண்டுமே நமக்கு லாஜிக் தெரிஞ்சாதான் பிராக்டிக்கல பண்றதுல அர்த்தம் இருக்கு. சரியா? இங்க இப்போ ஃபர்ஸ்ட் 2 அடிமான எண்கள்ல முதல்ல வந்து 0 இருக்குன்னு சொல்லிட்டோம். சரியா? 0ன்றது 10 பேஸ்ல, அதாவது 2 பேஸ் நம்பர். 2 பேஸ், இது வந்து 10 பேஸ்ன்னு எடுத்துன்னு வச்சுக்கோ. இதுல 2 பேஸ்ல 0ன்னா இங்க 0 தான் 10 பேஸ். 2 பேஸ்ல 1ன்னு சொன்னா இங்க 1 தான். ஆனா 2 பேஸ்ல 3 கிடையாது, 2 கிடையாது. 2க்கு பதிலா 1 0ன்னு சொல்லணும். எப்படின்னா இந்த 1 கூட 1 சேர்த்தோம்னா இதுக்கு மேல போக முடியாத போது என்ன பண்ணும், ஒரு பக்கம் ஒரு டிஜிட்டல் லெஃப்ட் சைடு தள்ளிட்டு 0ன்னு போட்டுக்கும். சரியா? அதுக்கடுத்து 3ன்னு சொன்னா இப்ப இது கூட ஒரு டிஜிட் சேர்த்தா 1 1 மாறிடும். சரியா? இது கூட இப்ப இந்த 1 1 இருக்குது இல்ல, இதுல நாம 4 எப்படி போடுறது? 4 எப்படி போடுறதுன்னா 1 0 0. எப்படி இந்த 1 0 0 வந்ததுன்னா இந்த 1 1 இருக்குது இல்ல, அது கூட 1 கூட்டுங்க. இல்ல பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம். ஓகேவா? இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் 2 பேஸ் கொடுத்தா 10 பேஸ் ஆகும், 10 பேஸ் கொடுத்தா 2 பேஸ் ஆகும் மாத்துறதுக்கான ப்ரோக்ராம் தான் நம்ம எழுத போறோம். அதை செய்யறதுக்கு முன்னால இது என்னன்னு நம்மளுக்கு மேனுவலா தெரியறதுக்காக தான் இப்ப பண்றோம். இப்ப இதுல நம்ம என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணோம்னா 0 ஓகே, 0 கூட 1 சேர்த்தா 1 தான். ஆனா 1 கூட 1 சேர்த்தோம்னு வச்சுக்கோயேன் 2ன்னு நம்மளால இங்க எழுத முடியாது. அப்ப என்ன பண்றோம்னா 0 போட்டுட்டு பக்கத்துல 1 தூக்கி போய் போடுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்றோம், 1 0 கூட 1 சேர்த்தா 0 இடத்துல 1 உட்காரும். கரெக்ட். ஆனா இது கூட இன்னொரு 1 சேர்க்கிறோம்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்னா 1 + 1 2 வரும். ஆனா நம்ம அரசாங்கத்துல 2 தான் பெரிய ஆள், அவருக்கு சமமா யாரும் உட்காரக்கூடாது. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லுவாரு. உடனே அந்த 1 தூக்கி பக்கத்துல எடுத்து போடுங்க. 2ன்றதுக்கு பதிலா 1 தூக்கி பக்கத்துல போட்டோம்னா அங்கேயே ஏற்கனவே 1 இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா 1 + 1 2 வருதா? 2 வந்தா நம்ம ராஜா என்ன சொல்லுவாரு, எனக்கு சமமா நீ உட்கார கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப என்ன ஆகும்னா அந்த 2க்கு பதிலா ஒரு 1 தூக்கி இன்னொரு லெஃப்ட் சைடு போடு. அப்ப 1 0 0ன்னு மாறிடும். புரியுதா? புரியுதா இல்லையா? அதாவது இது என்ன கேட்டீங்கன்னா இதுல 0வும் 1 மட்டும் தான் இருக்கும். எந்த நம்பரை நாம போடணும்னு எதிர்பார்த்தாலும் 0 1 இந்த 2 தான் இருக்கும். சரியா? சரி, இப்ப நான் வந்து
இந்த லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி வருதுன்றது தெரியுதா? நான் உங்களுக்கு இப்போ ஒரு 10 அடிமான நம்பர் நம்ம கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, 10 பேஸ் நம்பர் கொடுக்குறேன். அதை எப்படி 2 பேஸா கன்வெர்ட் பண்றதுன்னு ப்ரொசீஜர் சொல்றேன். நீங்க அத முதல்ல அந்த ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கங்க. அதுதான் நாம இப்ப எழுத போற ப்ரோக்ராம். சரியா? என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 10 அடிமானத்துல ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ரொம்ப பெருசா சொன்னா அது தாங்குற அளவுக்கு நீங்களே கால்குலேஷன் போட. 45ங்களா மேடம்? ஓகேங்க மேடம். சரி, ரொம்ப பெருசா வேணாம், ரொம்ப சின்னதாவும் வேணாம். இப்ப 45ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இதை நான் என்ன பண்றேன், டிவைட் பண்ண போறேன். எதால? 2ஆல டிவைட் பண்ணணும். இது 2ஆல டிவைட் பண்ணணும். இங்க நம்ம இப்படிதானே ஒரு கோடு போட்டு தானே டிவைட் பண்ணுவோம். இருடா பார்டர் கூட ஓபன் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, வரும் வரும். அது கொஞ்சம் பொறுமையா ஓபன் ஆகும். இதுக்கே எக்ஸல் நாட் ரெஸ்பாண்டிங் வருதுப்பா. நியாயமே இல்ல. நம்மள வந்து ஓகே, இப்ப இந்த இடத்துல ரைட் பார்டர் போட்டுட்டோம். போட்டுட்டா இந்த இடத்துல வந்து பாட்டம் பார்டர் போடணும். பாட்டம் இப்படிதானே நம்ம டிவைட் பண்ணும்போது போடுவோம் இல்ல? போட்டோம்னா இதுக்கு என்ன ரிசல்ட் வரும் சொல்ல முடியுமா யாராச்சும்? இதுக்கு பாத்தீங்கன்னா 45 நம்ம டிவைட் பண்ணா 44 டிவைட் ஆகும். ஆனா 1 மீதியா வந்து அப்ப நமக்கு இதுல என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 44 டிவைட் பண்ணா 22ன்றது இந்த இடத்துல கிடைக்கும். ரிமைண்டர்ல 1 வந்துடும். ரிமைண்டர்ல 1 போயிடும். சரியா? போயிடுதா? இப்ப நான் என்ன பண்ணணும், திரும்ப இந்த 22 வகுக்கணும். 22 திரும்ப 2ஆலேயே டிவைட் பண்ணணும். இப்ப நான் இன்னொரு தடவை 2 போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்ப 2ஆல டிவைட் பண்ணா 22 டிவைடட் பை 2 போட்டோம்னா எத்தனை தடவை டிவைட் ஆகும் சொல்லி பார்க்கலாம். ரிமைண்டர் வராது, ஏன்னா இது ரெட்டப்பட்ட நம்பரா இருக்கிறதால 2ஆல வகுக்கும்போது ரிமைண்டர் வராது. 0 இருக்கு. 11 11 into 2 1 2 is 2 இல்ல 11 into 2. சரியா? 11. சரியா? ரிமைண்டர் 0. கவனிங்க, 11ன்றது நம்பர், ரிமைண்டர் 0. சரிங்க மேடம், நீங்க எப்படி சொன்னாலும் நாங்க ஒத்துக்கிறோம் மேடம். அதை பத்தி கவலை இல்ல, ஜஸ்ட் சொல்றது மட்டும் ஒழுங்கா கவனிங்க. சரிங்களா மேடம்? இல்லம்மா, அது 45 ஃபர்ஸ்ட் இருந்து நான் திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இந்த எப்படி வந்ததுன்றது நான் திரும்ப சொல்றேன். இப்ப திரும்ப 2ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து இதுல ஆட் நம்பர் அது 11ன்னு இருக்கிறதுனால 1 ரிமைண்டரா வந்துடும் எனக்கு. 10 டிவைட் பண்ணா 5ன்றது கோஷன்ட். 5 வந்து ஈவு, 1 வந்து ரிமைண்டர், மீதி 1. நான் இங்க 5 போடுறேன், இங்க 1 போடுறேன். சரியா? போட்டுட்டு இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன், திரும்ப பாட்டம் பார்டர் இதை திரும்ப 2ஆல வகுக்கணும். அதாவது தொடர்ந்து 2ஆல அடி நவுத்தி கட்டணும் இவங்க எல்லாரையும். ஓகேப்பா? நான் இப்போ திரும்ப ஒரு தடவை 2ஆல வகுக்கிறேன். வகுத்தா 5 வகுத்தோம்னு வச்சுக்கோ, 5க்கு வந்து 1 ரிமைண்டர் வந்துடும். 4 2ஆல வகுத்தோம்னாக்கா 2. அப்ப என்னன்னா 2. ஓகே, இப்ப திரும்ப இதை நான் வகுக்க போறேன். முடியும். 1 0. ஏன்னா 2 ஒரு தடவை வகுக்கணும் இது. அதாவது 2ன்னா 2ஆல வகுத்தா 1ன்னு கிடைக்கும், மீதி 0 கிடைக்கும். புரியுதா? புரியுதா புரியலையா? இரு நான் சொல்றேன் ஒண்ணு. திரும்ப இதுல 1 மீதி 0. ஆமாம்மா, நீ சாதா வகுத்தல் கணக்கு போடுறல்ல, அதே தான் நான் போட்டுன்னு வரேன். ஒரு நம்பரை வகுத்து கொடுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன், அதையே தான் நான் போட்டுன்னு வரேன். ஆனா தொடர்ந்து வகுத்துன்னு வரேன். இப்ப 48 2ஆல வகுத்து சொன்னா உன்னோட பேப்பரை நீ வகுத்து காட்டேன். 42 2ஆல வகுத்தா எவ்வளவு தூரம் இது, எவ்வளவு மீதின்னு சொல்ல பார்க்கலாம். நீ தானே நம்பர் சொன்ன. கவனிங்க, இப்போ இந்த லாஜிக் வந்து சிம்பிள்மா. இங்க பாருங்க, 45ன்ற நம்பரை நமக்கு இன்புட்டா கொடுத்துட்டாங்க. சரியா? ஷாபியா வந்து 45 நம்ம 45 இன்புட் ஆயிடும். 45 முதல்ல 2ஆல வகுத்தோம்னா உனக்கு வந்தது 22. அதுதான் இங்க வந்து தெரியுதா உனக்கு? இரு 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 நான் அடுத்து சொல்றேன். அப்ப நீ சந்தேகத்தையும் கேளு. இங்க பாரு, இப்ப 22 கோஷன்ட், 1 ரிமைண்டர் பக்கத்துல போட்டுனா, இப்ப நான் என்ன பண்றேன்னா 22 திரும்ப 2ஆல வகுக்கணும். 22 2ஆல வகுக்கு. இங்க பாரு, நீ அங்க போடாம இப்ப 22 2ஆல வகு. ஆமா, அப்படியே வகுத்து காட்டேன். போடு போடு, அதே கணக்கு தான். சின்ன நம்பர் தானே, 45ஓட சின்ன நம்பர் தானே, போடு.
இங்க 11ன்னு சொல்லிட்டு இங்க பாரு 11 0 வந்துருதா. இப்ப நீ 11 திரும்ப 2ஆல வகுத்தேன்னா வகுத்து சொல்லு. ஆமா 5 தடவை அடங்கும். 5 தடவை 10 மீதி 1. புரியுதா? 11 நம்ம 2ஆல வகுத்தோம்னா 5 5 2 10. ஓகேவா? 10க்கு மேல நம்மளால போக முடியாது. 12 வந்து பெருசாயிடுது. அதனால 5 இங்க வந்துடுது. ரிமைண்டர் 1 பக்கத்துல போட்டோம். சரியா? அதுக்கு அடுத்தபடியா இப்ப நம்ம திரும்ப 5 வகுத்தோம்னு வச்சுக்கோங்க. 5 2ஆல் வகுத்தோம்னா 2 தடவை 4 வந்துடும். 1 ரிமைண்டர் வந்து. சரியா? நான் அப்ப இந்த 2 ஈவு வந்ததை இங்க போட்டேன். 2 2ஆல் வகுத்தா 1 மீதி 0. ஒரு தடவை வகுக்கும் மீதி 0 ஆயிடும். இப்ப நமக்கு 45 உடைய பைனரி வேல்யூல தெரியுமா? இங்க ஸ்டார்ட் பண்ணு 1 0 1 1 0 1. இதுதான் 45ஓட பைனரி வேல்யூ 1 0 1 1 0 1. தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினே போனா நமக்கு வந்து இதனோட பைனரி வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? அடுத்தடுத்து 2ஆல வகுக்கணும்ன்றதுதான் லாஜிக். சரியா? 2ஆல வகுத்துனே போ, மீதியை மட்டும் ஒன்னா ஒட்டினே வந்தோம்னா கரெக்டா அதனோட பைனரி ஈக்குவலன்ட் தெரியும். சரியா? புரியுதா? இப்ப என்ன நடக்கும்னா நாம வகுத்துனே போகணும். 2ஆல வகுத்துனே போகணும்ன்றதுதான் நம்மளோட லாஜிக். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்ல? நம்ம இப்ப அடுத்து மூவ் ஆகலாமா? சரி, நம்ம இதுல ப்ரொசீஜர்ல இது ப்ரோக்ராம் கொடுக்கலையாமா? சரி, நம்ம அப்போ வந்து நான் நாளைக்கு தரேன். இன்னைக்கு நாம ஜஸ்ட் அப்படியே இது லாஜிக்க வந்து, ஆனா நீங்க எழுதாதீங்க. ஆமா, நான் முடிச்சிட்ட உடனே எந்த எரரும் இல்லைன்னு நம்ம ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எழுதிக்கலாம். சரியா? எரர் எதுவும் இல்லாம நம்ம ப்ரோக்ராம கம்ப்ளீட் பண்ணிட்டு எழுதிக்கலாம். அதனால டைப் பண்ணும்போது எழுதாதீங்க. சரியா? ஆமா, சுட சுட குழம்பு கொதிக்கும் போதே எடுத்து வாயில விடாதீங்க, வாய் வெந்துரும். ஓகேவா? அதுக்காக தான். சரி, இப்போ வந்து நாம விண்டோஸ் சார் உங்க அம்மா இப்படித்தானே சமைக்கும் போது போவீங்களா? எடுத்து சாப்பிடுவீங்களா? கிட்டே போக மாட்டீங்களா? அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சரி, போனா போகுது. சரிம்மா, விண்டோஸ் ஆர் சிஎம்டி. ஓகேவா? இப்போ ஓகேவாமா? பிரியதர்ஷினி, இப்ப சிஎம்டி வந்துடுதா? இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல இப்ப எக்ஸல்ல லாஜிக் சொன்னோம்ல, அததான் இப்ப கொண்டு போய் ப்ரோக்ராமா எழுத போறோம். அதுக்கு தான் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போறோம். ரைட்டா? cd/sam/htdocs. அப்புறம் கவனிங்க. இதுக்கப்புறம் சிடி கோப்பா நான் தருவேன். சிடின்னு சொல்லிட்டு உங்க பேர் நீங்க தருவீங்க. ஓகேவா? எஸ். நோட் பேட். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து டெசிமல் டு பைனரி, டெக் டு பின் நம்ம பேர் என்ன பேர் கொடுக்குறோம்? டெக் டு பின், டெசிமல் டு பைனரி. நோட் பேட் டெக் டு பின் டாட் HTML. எழுதிக்கோ. ஏன் நண்பர்? திரும்ப கவுனி, பக்கத்துல கவனிக்காது, இங்க கவுனி. ஓகேவாமா? என்டர் தட்டலாமா? ஓகே. இப்ப நம்ம எஸ் கொடுப்போம். நியூ ஃபைல்ல கேக்குது, எஸ் கொடுப்போம். இந்த மாதிரியே ஒரே ஒரு சின்ன இது இருக்கு. HTML ஹெட் டைட்டில் டெசிமல் டு பைனரி. சரி, உனக்கு நீ பாடிட்ட, உனக்கு வேணும்னா எடுத்துக்க, அப்படி இல்லைன்னா நான் எடுத்துக்க. சரி, அதெல்லாம் பரவாயில்ல. பெரிய சாக்லேட்டா இருந்தா தான் நீ வாங்குவ. அந்த 200 ரூபாய் சாக்லேட்லாம் எங்களுக்கு எல்லாம் 1 ரூபாய் சாக்லேட்டே பரவாயில்ல. சரி, கொடு. எல்லாருமே பண்ணுங்க. ஷட் டவுன் பண்ணுங்கம்மா. டைட்டில் கவனிங்க. அப்புறம் வந்து
அதான் நான் ரொம்ப மோசமானவன், நம்பாதீங்க. கடைசியில் நான் சொல்லும் போது எழுது. சரி சரி, இப்ப சாக்லேட் இருக்கிற வரைக்கும் நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன், இருங்க. ஸ்கிரிப்ட் டைப் ஈக்வல்ஸ் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவாஸ்கிரிப்ட், லாங்குவேஜ் ஈக்வல்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியுது பொண்ணு. வெரி குட்மா, நான் அது தப்பா சொல்லல. ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட். ஓகேவா, நான் ஸ்கிரிப்ட வந்து அப்புறமா வந்து முடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் ஹெட் பாடி, அதுக்கப்புறம் h1 டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். ஓகேவா, ஸ்லாஷ் h1. அதுக்கப்புறமா ஃபார்ம் நேம் ஈக்வல்ஸ் டெக் டு பின், deck to bin form, action equals hash, method equals post, method equals post. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே enter decimal number, enter decimal number கொடுத்து input type equals text, name equals x, x னே கொடுப்போம் இல்ல n னு கொடுப்போமா, x னே கொடுத்து பழகிட்டோம், போனா போது x னே வச்சுக்குவோம், அப்புறம் பசங்க இது வேற தப்பா அடிச்சிட போகுது. br slash ரைட். அதுக்கு அடுத்தது input type equals button, value equals convert, on click equals take to bin, bracket open bracket close. பாடம் இங்க நடக்குது, பேச்சு அங்க நடக்குது, தப்பு. இந்த இடத்துல ஒரு பிஆர் ஸ்லாஷ் கொடு, அப்புறமா ஒரு ஸ்பான் ஸ்லாஷ் ஸ்பான் கொடுத்துரு. இதெல்லாம் நமக்கு ஏன் இது முதல்ல போடுறேன்னா, இதெல்லாம் நமக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்சது. ப்ரோக்ராம் லாஜிக்க சொல்லி மூளையை குழப்பறதுக்கு முன்னால இதெல்லாம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லாஜிக் என்னன்னு சொல்லிடுவோம். ரெஸ் ஸ்லாஷ் ஸ்பான், இதுக்கப்புறமா ஸ்லாஷ் நம்ம சென்டர் போடுவோம் தானே வழக்கமா. ஆமா, இந்த இடத்துல ஃபார்முக்கு அப்புறமா ஒரு சென்டர் போட்டுருவோம். அதான் போட்டாதான் கரெக்டா டெக்ஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா அலைன் ஆகும். ஸ்லாஷ் சென்டர் ஸ்லாஷ் ஃபார்ம். நான் அதுக்கு தான் உங்களை முதல்ல எழுதாதீங்கன்னு சொல்றேன். நம்ம முடிச்சிட்ட அப்புறம் எழுதினா பிரச்சனை இல்லாம தப்பு இல்லாத ஸ்கிரிப்ட் வரும். ஓகேவா, அதனால்தான் ஸ்லாஷ் HTML. சரி இரு, இப்ப நம்ம இதுக்கப்புறம் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் போர்ஷன் எழுத போறோம். சரியா, ஃபங்க்ஷன் டெக் டு பின்னு ஒரு ஃபங்க்ஷன் நாம பிளாங்கா அங்க சொல்லி அதை நம்ம பண்ணா வேலை முடியுது. இது நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸ்ரீதர்ஷினி கவனிக்கிறியா? ஃபங்க்ஷன் டெக் டு பின் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ். அதுக்கப்புறம் கீழே வாங்க, வந்துட்டு இங்க பாரு, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, முதல்ல நம்ம எக்ஸல் தான் இன்புட் கொடுத்துருக்கு, அது வந்து என்னன்னு ஒரு நம்பருக்குள்ளால வாங்க. ரைட்டா, இப்போ where n equals number document dot deck to bin frm தான் நம்ம deck to bin form dot x dot value. சரியா, ஓகே. அதுக்கப்புறமா where எனக்கு வந்து இந்த n இல்லாம இங்க x equals n ன்னு ஒண்ணு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது எதுக்காகன்னா நான் இந்த நம்பரை திரும்ப திரும்ப டிவைட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்காக நான் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பேஸ் ஈக்வல்ஸ், இது முக்கியமானது, பேஸ் ஈக்வல்ஸ் 2, பேஸ் ஈக்வல்ஸ் 2. இது எதுக்காகன்னா நாம பைனரியா கன்வெர்ட் பண்ண போறோம்ல, அதனால பேஸ் வந்து 2ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி ரைட். அப்புறமா ரிமைண்டர் ஒரு டிஜிட் நான் வாங்க வேண்டியது இருக்கும், அதனால டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் ரெம் ஈக்வல்ஸ் 0ன்னு சொல்றேன். அப்புறமா நான் மாத்திக்கிறேன். ரிசல்ட் ரெஸ் ஈக்வல்ஸ் டபுள் கோட்ஸ் ஓபன் டபுள் கோட்ஸ் க்ளோஸ். ரெஸ்ன்றது வெறும் ஒரு டபுள் கோட்ஸ் ஓபன், ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது, டபுள் கோட்ஸ் க்ளோஸ். சரியா,
இந்த மாதிரி நாம கொடுக்கணும். ரைட்டா? ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? நம்மளுக்கு லாஜிக் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கையில எக்ஸ்ன்னு இருக்குது, n x ரெண்டுலயுமே நம்ம கையில அந்த வேல்யூ இருக்கு. இது என்ன செய்யணும்? திரும்ப 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 டிவைட் பண்ணினே போகணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்? while x greater than 0, x வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை செய்யன்னு கேக்குறேன். xல வந்து வேல்யூ இருக்கிற வரைக்கும். சரியா? rem equals ரிமைண்டர் அப்படின்றது நான் என்ன பண்றேன்? x ஸ்லாஷ் பேஸ். எக்ஸ் பேஸ் வந்து 2ஆல டிவைட் பண்ணு. இப்ப நான் 45 இன்புட் கொடுக்குறேன். ஷாபியா கொடுத்த இன்புட் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். நான் இப்ப 45 இன்புட் கொடுக்குறேன். இந்த இடத்துல சாரி பெர்சன்டேஜ் போடணுமா? எக்ஸ் பெர்சன்டேஜ் பேஸ். ஸோ நீங்க ஸ்லாஷ் போடக்கூடாது. ஸ்லாஷ் போட்டா நார்மல் டிவிஷன். ஸ்லாஷ் போட்டா என்ன ஆகும்? 22.5 எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். அது எனக்கு வேணாம். பெர்சன்டேஜ் போட்டா என்ன தெரியுமா பண்ணும்? 22 அப்படின்னு கோஷன்ட்டை கண்டுபிடிச்சு அதை மறந்துடும். ஒண்ணுன்னு ரிமைண்டர் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துன்னு வந்து எனக்கு இந்த இடத்துல கொடுக்கும். சரியா? சரி, இப்ப நான் வந்து ரிசல்ட் எப்படி போடுறதுன்னா, ரெஸ் ஈக்வல்ஸ் சரி, எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஓகே, கம்ஃபர்டபுளா? சரி, இப்போ என்ன கேட்டீங்கன்னா பிளஸ் ரெஸ் பிளஸ் பிளஸ் ரெம். இது என்ன பண்ணுது இங்க பாருங்க. இன்னும் ஒரு டபுள் கோட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்ப என்ன தெரியுமா, இதுல ரெஸ்ட்ல வந்து முதல்ல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. ரெஸ்ட் வந்து பிளாங்க். அது கூட நான் என்ன சேர்க்கிறேன்னா ரெம் சேர்க்கிறேன். ரெம்ல இப்ப 1 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ரெஸ்ட்ல வந்து 1ன்ற மதிப்பு வந்துடும். இதை தூக்கி போய் திரும்ப ரெஸ்ட்ல வச்சிடுறேன். இப்ப செகண்ட் சைக்கிள் வர்றதுக்கு முன்னால நான் என்ன செய்யணும்? முன்ன சொன்னேன்ல 22 மாத்தணும் எக்ஸ் மதிப்பை. அடுத்த டிவிஷனுக்கு வந்து 44 டிவைட் பண்ணக்கூடாது, 22 தான் டிவைட் பண்ண. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, எக்ஸ் ஈக்வல்ஸ் எக்ஸ் மைனஸ் ரெம் ஸ்லாஷ் பேஸ் பேஸ். இப்ப என்ன ஆகும்னா 22 45ல 1 போச்சுன்னா எத்தனை? 44. 44 2ஆல வகுத்தா 22ன்னு பர்ஃபெக்ட்டா 22ன்னு நம்பர் வந்துடும். திரும்ப உள்ள போகும். நம்ம எக்ஸல்ல பண்ண அதே வேலை. 22 திரும்ப 2ஆல டிவைட் பண்ணும். இங்க x பெர்சன்டேஜ் பேஸ் கொடுத்தா 0ன்னு வரும். அந்த 0 தூக்கி இது கூட ஒட்டிடும். 10ன்னு இப்ப ரிசல்ட் மாறிடும். புரியுதா? ஓகேவா? சரி, இப்ப இதுல வந்து அந்த 0 ஒட்டிக்கும் இந்த ரிசல்ட் கூட. அதுக்கப்புறமா இங்க வந்து எக்ஸ் மைனஸ் ரெம் கேட்கும்போது 22 மைனஸ் 0 22 தான். பேஸால டிவைட் பண்ண 22 2ஆல வகுத்தா 11ன்னு மதிப்பு வரும். திரும்ப நம்ம மேல போனா 11 தான் எக்ஸ் வேல்யூ. 11 எக்ஸ் பெர்சன்டேஜ் பேஸ் போட்டா 1 மட்டும் தனியா வந்துடும். ஏன்னா 2ஆல வகுக்கும்போது மீதி எவ்வளவு வருதோ அது மட்டும் தான் பெர்சன்டேஜ் ஆபரேட்டர் என்ன பண்ணும்னா மீதியை மட்டும் கொடுக்கும். அப்ப 11 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 1ன்னு ரிமைண்டர் கிடைக்கும். அந்த 1 மட்டும் ரெம்ல வந்து. சரியா? இப்ப ரெம்ல இருக்கிறத தூக்கி ரிசல்ட் கூட ஒட்டிடுங்க. அப்போ 101 ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறமா இங்க வந்த உடனே 11ல 1 கழிச்சா 10. 10 2ஆல வகுத்தோம்னா 5. இப்ப எக்ஸோட புது மதிப்பு 5. 5ஓட வைல் லூப்புக்குள்ள போகும். 0 விட பெருசு தான். அப்ப என்ன ஆகும்? திரும்ப 1ன்னு ரிமைண்டர் வந்துடும். 1011ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் ஃபார்ம் ஆயிடும். 5ல 1 கழிச்சிட்டோம்னா 4. 4 2ஆல வகுத்தா 2. இப்ப எக்ஸ் மதிப்பு 2 மேல போகும். மேல போனா 2 பெர்சன்டேஜ் பேஸ் போட்டோம். 2 2ஆல வகுத்தா ரிமைண்டர் வராது, 0 வந்துடும். அதுக்கு அடுத்தது இங்க கீழே வந்து 2ல 2 போனா என்ன ஆகும்? 2ல 2 மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 0. இங்க பேஸ் அளவு வகுத்தா 2ல 0 தான் போகும். 2ல 0 போயிட்டுனா 2 டிவைட் பண்ணா 1 மேல போயிட்டு ரிமைண்டர் திரும்ப 1 வரும் லாஸ்ட்ல. அதாவது 101ன்னு முடிஞ்சிருது. முடிஞ்சிட்ட உடனே 1 மைனஸ் 1 லாஸ்ட் சைக்கிள் வரும்போது இதுல எக்ஸ்லயும் 1 ரிமைண்டர்லயும் 1 1 மைனஸ் 1 0 0 ஆச்சுன்னா அங்க வைல் லூப் உள்ள விட சரியா போயிடும். ஓகேபா? நமக்கு இந்த இடத்துல அப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராம்ல எது முக்கியமான போர்ஷன் சொல்லு? ஃபங்க்ஷன் டெக் டு பின் where n equals number document dot deck to bin form dot x dot value. இது வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்காக. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? where x equals n, ஒரு x க்கு ஒரு டெம்பரரி வேல்யூ கொடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து base equals 2, rem equals 0, rest equals double quote open double quote close. இதுக்கப்புறம் இந்த while loopல தான் நம்மளோட முக்கியமான ஆபரேஷன்ஸ் நடக்குது. while x greater than 0 சொல்லிட்டு rem equals x percentage base ரிமைண்டரை கொண்டு வா.
கொண்டு வந்துட்டு ரெஸ் கூட ஒட்டிடு. ரெஸ் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ் பிளஸ் டபுள் கோட்ஸ் ஓப்பன் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பிளஸ் ரெஸ் பிளஸ் ரெம் இப்படி போட்டா அடுத்தடுத்து ரைட் சைடுல ஒட்டினே போயிடும். அதுக்கப்புறமா எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் ரெம் ஸ்லாஷ் பேஸ். எக்ஸ்ல இருந்து ரிமைண்டரை கழிச்சுட்டு பேஸ் போட்டுரு. இந்த இடத்துல பாருங்க, இங்க ரெண்டு இடத்துலயுமே இந்த இடத்துல ஸ்பேஸ் விடக்கூடாது. டபுள் கோட்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. திரும்ப டபுள் கோட்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆகும். புரியுதா? ஸ்பேஸ் விட்டுடாதீங்க. அப்ப என்ன ஆகும், தனித்தனி நம்பரா பிரிஞ்சு வரும். 1 ஸ்பேஸ் 0 அப்புறம் 1 அப்புறம் அப்படி அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வரும். இப்ப நம்ம ரிசல்ட்டை டிஸ்ப்ளே பண்ண வேண்டியதுதான் வேலை. இப்போ டாக்குமெண்ட் டாட் get element by id res dot inner html equals h1 அதுக்குள்ளால பிளஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஒன்னு எழுதினோம்ல, அதே லாஜிக்கை இங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஷாபியா சொல்லுமா. எங்கம்மா எங்க ரெண்டு டபுள் கோட், ஒரு டபுள் கோட் ஓபன் ஒரு டபுள் கோட் க்ளோஸ். சரி விடு ஷாபியா. இங்க பாரு, ஏன் லேப்டாப்பை திருப்புறேன்னு தெரியுதா? நான் நின்னா டிஸ்பிளே தெரியாது, இந்த பக்கம் திருப்பி பார்த்துன்னு டைப் பண்ண முடியாது. அதனால டிஸ்பிளே இப்படி தெரியறதுக்காக இப்படி திருப்பிட்டு டைப் பண்றேன். சரியா? பதில் போதுமா? இப்போ இது என்ல இருக்குது. என் பிளஸ் இந்த இடத்துல சப் ஸ்லாஷ் சப் ஸ்லாஷ் சப் இதுக்கு நடுவில் 10 ஈக்குவல்ஸ் அதுக்கப்புறம் பிளஸ் நம்ம கிட்ட ரிசல்ட் வந்து ரெஸ்ன்னு இருக்குது. ரெஸ் பிளஸ் சப் ஸ்லாஷ் சப் ஸ்லாஷ் சப் 2 டன்னுப்பா. பக்கா யாரோ 2ன்னு சொன்னாங்களே இப்போ. ஓகே பரவாயில்ல. ஆனா லாஜிக்கை ஃபாலோ பண்றேன். குட். இப்போ இது என்ன கேட்டீங்கன்னா, நாம கொடுத்த 45 டு தி பேஸ் 10ன்றது 101101 அப்படின்ற பைனரி நம்பரா கன்வெர்ட் ஆகி நமக்கு வரணும். ரைட்டா? இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்ப்போம். எரர் வந்தா சரி பண்ணிட்டு அப்புறமா எழுதிக்கலாம். அதான் சொல்ல. ஏன்னா நம்ம முதல் தடவை சமைக்கும் போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் ஏதாவது அதிகமா தான் இருக்கும், இல்ல குறைவா இருக்கும். கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நம்மளால சாப்பிட முடியும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதேதான் இப்பயும் நீங்க அப்படியே அவசரமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஆமா கொஞ்சம் காரமா இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி சரிம்மா. இங்க 127.0.0.1 இரு நான் டைப் பண்ணிட்டேன், இன்னும் வரல. 127 சரி கவுனி. 127.0.0.1 ஸ்லாஷ் கோப்பா ஸ்லாஷ் இது வந்து deck to bin டாட் html என்டர் வரட்டும். நம்ம கொடுத்த இன்புட் 45 கொடுத்து பார்ப்போம். நம்மளுக்கு வெரிஃபை ஆச்சுன்னா ஓகே. என்ன நம்ம எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணி நம்பர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அது கூட மேட்ச் பண்ணதுக்காக. அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவா இருக்குது. வரட்டும். டெசிமல் டு பைனரி. இப்போ 45ன்னு கொடுப்போம். என்டர் டெசிமல் நம்பர் கேக்குதா? 45 கிடையாது, 45. 45 to the base 10 equals 10111012. ரிசல்ட் பக்காவா வந்திருக்கு. நம்ம கண்ட்ரோல் பி கொடுப்போம். சோர்ஸ் கோட ஒரு பிரிண்ட் எடுக்கணும். ஆமா இரு, நான் உங்களுக்கு சோர்ஸ் கோட எழுதிக்கிறதுக்கு டைம் தரேன். இந்த ரிசல்ட் ஓகே ஆயிடுது. எனக்கு தேவை இதுக்கு ஒரு கண்ட்ரோல் பி, டியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பி. அது போதுமானது. நான் இந்த இது நிறுத்திட்டு ரெக்கார்டிங் நிறுத்திட்டு இருமா அது அப்படிதாம்மா. இல்லம்மா இப்ப நான் உங்களுக்கு இதை எழுதுறதுக்கு டைம் தரேன்.
ஓகேப்பா, அப்புறமா நம்ம அத சொல்ல. இது என்னடா இது வேற எதையாவது நினைச்சு. யார் பாது? சரி, நம்ம பால்வாடி பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. விடு, சின்ன பசங்க எல்லாம் நம்ம லிஸ்ட்ல இருந்து விட்டுடுவோம். இங்க அம்மா, அது மதியம் அவங்க இன்னும் டைம் சொல்லல எப்ப இது சொல்லிட்டு. நான் அதுக்கு ஏத்த மாதிரி மதியம் டைம் ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். வாங்க. இருமா முதல்ல இந்த ரெக்கார்டிங்க நானு நிறுத்திட்டு வரேன். சரி விடு, இது முதல்ல இது பாரு, எழுதிக்கோ. சரிம்மா, போயிட்டு இருமா. ஏமா அது தானா க்ளோஸ் பண்ணது இப்பதான் வந்து அங்க டிஸ்பிளேல வருது. நான் உனக்கு ப்ரோக்ராம வைக்கிறேன். இது